எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக. நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட். யூடியூப் சேனலும் கல்கத்தா மார்க்கெட் தான். நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்கள் ஃபுல்லாகவே வந்துடுங்க. பல நல்ல கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் நம்ம உங்களோட பகிர்வோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மும்பை, கல்கத்தா, அகமதாபாத், டெல்லி தீபாவளி வந்துருச்சு. அங்கே போகிற வியாபாரிகளுக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் தாங்க. அதாவது நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்களேன், சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸில் போகாதீங்க. அங்கே போகிற இந்திக்காரன் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு நீங்கள் ரிசர்வேஷன் பண்ண டிக்கெட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏசியில் போங்க, 2000 ரூபா தேர்ட் ஏசி, 2000 ரூபா வருங்க. தேர்ட் ஏசியில் போங்க. நீங்கள் எந்த ஊருக்கு பர்ச்சேஸ்க்கு போனால் கூட நீங்கள் அந்த ஒரு கடையில் சரக்கு போட்டிங்கன்னா அந்த சரக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணி அவங்க பேக்கிங் பண்ணி உங்களுக்கு புக்கிங் பண்ணி கொடுத்து எல்லாரும் கையில் வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சத்துக்கு சரக்கு போடுவீங்க. நீங்கள் புது ஐட்டமாக எடுப்பீங்க. பழைய சேலையில் புது சேலை எடுத்தீங்கன்னா பழைய சேலை தள்ளி விட்டுருவாங்க. அதே மாதிரி இன்னும் டெல்லி, சர்தார் பஜார், ஃபேன்சி ஐட்டம், A to Z வியாபாரி பெருமக்களுக்கு அனைவருக்குமே இது நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். நம்ம பட்ட துன்பத்தை மற்றவங்களும் பண்ணக்கூடாதுக்கிறத சொல்கிறேன். நான் டெல்லியில் நான் ஒரு டைம் ஒரு 5000 ரூபாய்க்கு சரக்கு போட்டேன். 5 லட்சம் ரூபாய்க்கு, 5000 ரூபாய் இல்லைங்க, சாரி 5 லட்சம் ரூபாய்க்கு போட்டேன். ஃபேன்சி எல்லாமே போட்டேன். போட்டுட்டு அவங்க குடோனில் சரக்கு இருக்கு போட்டு விடுறேன்னாங்க. பூரா பழைய குப்பை கூலை எல்லாத்தையும் அள்ளி போட்டாங்க. 3-4 டைம் டெல்லி போனேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் அங்கே போய் நம்ம போலீஸ் பிடிச்சா அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் நினைக்கலாம். அவங்க ஏரியாவில் போய் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே கூடிக்குவாங்க. அதனால வியாபார பெருமக்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். தயவுசெய்து நீங்கள் போகிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. இருந்து கடையில் வந்து சரக்கெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்து வாங்கி பேக்கிங் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே விஆர்எல்ல புக் பண்ண சொல்லுங்க. விஆர்எல்ல புக் பண்ணி கொடுப்பான். இல்லை எங்கனாலும் பண்ண முடியாது அப்படின்னா மூட்டை கொடுறான்னு சொல்லி நீங்கள் பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருக்கும், விஆர்எல் ஆஃபீஸு. அங்கே புக் பண்ணிட்டு எல்லாரும் வாங்கிட்டு வந்துடுங்க. நன்றிங்க. அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகும். இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து சரக்கு இருக்குங்க. A to Z எல்லா சரக்குமே இருக்குங்க. 10 ரூபாயிலிருந்து ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டிருக்கேங்க. ₹6250 எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ₹1250 டிஸ்கவுண்ட் பண்ணி 5000 ரூபா பணம் வாங்கிக்கிறோங்க. ₹12500 எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹2500 டிஸ்கவுண்ட் பண்ணி 10000 ரூபா வாங்கிக்கிறோங்க. ₹25500 வாங்குறவங்களுக்கு ₹5500 டிஸ்கவுண்ட் பண்ணி 20000 ரூபா வாங்கிக்கிறோங்க. 38500 எடுக்கிறவங்களுக்கு ₹8500 டிஸ்கவுண்ட் பண்ணி 30000 வாங்கிக்கிறோங்க. 52000 ரூபாய்க்கு சரக்கு எடுக்கிறவங்களுக்கு ₹12000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 40000 ரூபா வாங்கிக்கிறோங்க. 65000 ரூபாய்க்கு சரக்கு வாங்குறவங்களுக்கு 5000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 50000 ரூபா வாங்கிக்கிறோங்க. 78000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணி சரக்கு எடுக்கிறவங்களுக்கு 18000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 60000 ரூபா வாங்கிக்கிறோங்க. 91 ரூபாய்க்கு சரக்கு எடுக்கிறவங்களுக்கு 21000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 70000 ரூபா வாங்கிக்கிறோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு 25000 ரூபா டிஸ்கவுண்ட் 80000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. பணம் கொடுத்தா போதும். 1,19,1,19,000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு 29 ரூபா டிஸ்கவுண்ட்டுங்க. 90000 கொடுத்தா போதுங்க. லாஸ்ட் வந்து 1,35,000 1,30,000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்க 35000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 1 லட்ச ரூபா நமக்கு வாங்கிக்கிறாங்க. நீங்கள் மும்பையோ கல்கத்தாவோ எந்த மாநகருக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2000 இல்லை 2500 தேர்ட் ஏசியில் போனாவே 5000 ரூபா ஆகும். அங்கே ரூம் போட்டிங்கன்னா எந்த ஊரில் போய் ரூம் போட்டிங்கனாலும் ரூம் வந்து 3 நாள் வாடகை வந்து 4500 ரூபாய்ங்க. உணவு மற்றும் ஜிஎஸ்டி, சரக்கு எடுத்து வந்த ஜிஎஸ்டி, உங்களுக்கு வந்து ஊருக்கு வந்து சரக்கு வந்து சேர்ற காசு எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 20000 ரூபா செலவாகுங்க 1 லட்ச ரூபாய்க்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டுக்கு தான் கல்கத்தாவில் என்ன ரேட்டுக்கு அதே ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். 1,35,000 ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு எடுக்கும் போது உங்களுக்கு 30000 ரூபா நம்ம மேற்கொண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து 1 லட்ச ரூபா கொடுத்தா போதுங்க. அங்கே போய் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து 80000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சரக்கு நம்ம ஈரோட்லேயே 1,35 சரக்கு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுப்போம். இதில் ஒன்றும் உங்களுக்கு செலவு பண்ணி தரோம். உங்களால் பெரிய பொருளாதாரம் பல்காக என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, 10,000 20,000 30,000 எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த டிஸ்கவுண்ட் வச்சுட்டே வருவோம். கடைசியாக நீங்கள் 1,30,000 ரூபாய்க்கு சரக்கு எடுக்கும் போது அந்த கூடுதல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 10,000 5,000 எவ்வளோ எக்ஸ்டெண்ட் இருக்கோ அதுவும் தீபாவளிக்குள்ளே பண்ணி கொடுத்துருவோம். இது தீபாவளிக்கு இந்த ஆஃபர் வந்து ஒரு தீபாவளி வர வரைக்கும் இந்த ஆஃபருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் இருக்குங்க. இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு மேலே டிஸ்கவுண்ட்டுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் 100 ரூபாய்னா நம்ம வந்து 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோங்க. இந்த 50 ரூபாயிலிருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கும் போது 30000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா சரக்கு கொடுக்குறது 1,35க்கு வந்து இந்த ரேட்ல இருந்து டிஸ்கவுண்ட். இந்த ரேட்ல இருந்து டிஸ்கவுண்ட் இல்லை, டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு மேலே டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்க. அதை நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேற்று வீடியோ போட்டோம். வீடியோ பார்த்துட்டு வந்து ஒருத்தர் வந்து ஆந்திராக்காரர் வந்து ஒருத்தர் வந்து 1,30,000 ரூபாய்க்கு சரக்கு எடுத்துட்டு வந்திருக்காருங்க. 1,30,000 ரூபா 30,000 ரூபா சரக்கு போக டிஸ்கவுண்ட் போக 1 லட்ச ரூபா சரக்குங்க. இது வந்து இன்னைக்கு புக்கிங் பண்ணி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை புக்கிங் பண்ண முடியாது, திங்கக்கிழமை புக்கிங் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட லேடிஸ் ஐட்டம்லாம் ஃபுல்லாக இருக்குங்க.
அதாவது பிறந்த குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் A to Z பனியனு, ஜட்டி, சாக்ஸ், ரெடிமேடு, நைட்டி, A to Z. ஒரு ஜவுளி கடைக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நம்மள்ட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. எங்கேயும் போக வேண்டியதில்லை. இப்போ கரண்ட் மாடல் என்னென்ன இருக்கோ டெய்லி நம்மள்ட்ட மூட்டை வந்துட்டே தான் இருக்குது. சரக்கு பெரிய குடோன் இருக்குங்க. அதே மாதிரி பாருங்கள், நிறைய லேடிஸ் ஐட்டம் நிறைய பீஸ்லாம் இருக்குது. நிறைய மாடல், சாம்பிள் மாடலுங்க. ஒவ்வொரு மாடல்ல உங்களுக்கு 50 கட்டு, இதில் ஒரு 50 கட்டு வேணாலும் கிடைக்கும். இந்த பாருங்க, இது 150 ரூபா பீஸு. டிஸ்கவுண்ட் ரேட்டில் 60 ரூபா. உங்களுக்கு ஒன்றும் டிஸ்கவுண்ட் போக 45 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் ஒரு 2 பீஸு. ரொம்ப சீப் ரேட்டுங்க. எங்கேயுமே வாங்க முடியாத அளவுக்கு விலைங்க. நீங்கள் கல்கத்தா போனால் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். கல்கத்தா போனால் 1 ரூபா கொண்டு போனால் 80 ரூபாய்க்கு சரக்கு வரும். இங்கே வந்து நான் வந்து 1.35க்கு சரக்கு கொடுக்குறேங்க. 1 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா. பேண்ட்லாம் பாருங்கள், நம்ம கல்கத்தா ஐட்டத்தோட மும்பை ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். பூரா ஹெவியாக இருக்குங்க பேண்ட். பாருங்கள், பூரா பேண்ட் இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பேக்கிங் ஹெவி குவாலிட்டிங்க. பாருங்கள், ரொம்ப சீப்பான ரேட்டு தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 220, 225 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். ஆந்திரா பார்ட்டி ஒரு மூட்டை எடுத்து அப்படியே 125 பேண்ட் எடுத்தாலும் ஒரு மூட்டைக்கு 125 பேண்ட் ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு. எல்லா சைஸும் வந்து 28 42 சைஸ் வரைக்கும். அடுத்து பாருங்கள், நம்ம குழந்தைங்க ஐட்டம் பார்த்துடலாங்க. பனியன், ஜட்டி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், பனியன், ஜட்டி, நைட்டி, சின்ன சின்ன குழந்தைங்க நைட் பேண்ட்டு, ட்ராக் பேண்ட்டு, ஜட்டி, உள்ளாடைகள் நிறைய இருக்குதுங்க. டிஷர்ட்டு அது இதுன்னு ஏகப்பட்டதெல்லாம் சாம்பிள் தான் வச்சுருக்கேன். குடோனில் ஏகப்பட்ட பீஸ் இருக்குங்க. இது பூரா பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஐட்டம். எல்லா சைஸும் இருக்குது. பாய்ஸில் வந்து உங்களுக்கு A to Z இதெல்லாம் சாம்பிள் தாங்க. இங்கே மாடலுக்கு மாட்டி வச்சுருக்கோம். கோட் மாடலு, பேண்ட் ஷர்ட்டு, ஆஃப் பேண்ட் ஷர்ட்டு மற்றும் மோடி சூட்டு, இதர ஐட்டங்கள் வந்து இதர மாடலு எல்லாமே இருக்குது. தனி கோட்டுக இருக்குது, தனி கோட்டுக, பனியன்ஸ் அதே மாதிரி ஆம்ஸ் பனியனு, கை வச்ச பனியனு, ஃபுல் ஹேண்டு பனியனு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ரேம்பர் சூட்டு, பெடல் சூட்டு, பாபா சூட்டு எல்லாமே இருக்குது. 3 பீஸு, 2 பீஸு, சேர்வானி, மோடி ட்ரெஸ்ஸு, அனைத்து விதமான ஆடைகள் இருக்குங்க. A to Zங்க எல்லாமே கிடைக்குங்க. எல்லா ஐட்டம் இருக்குது. அதே மாதிரி லேடி சட்டியெல்லாம் பாருங்கள், நம்ம வந்து பாக்ஸ் ஐட்டத்துலேயே வந்து வெறும் 20 ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறோம். பாக்ஸ் ஐட்டமே நம்மள்ட்ட வந்து 20 ரூபா தான். ரொம்ப சீப்பான ரேட்டுங்க. குவாலிட்டியான ஐட்டம் வெறும் 20 ரூபா தாங்க. டபுள் பவுச் போட்டது, டபுள் கிளாத் போட்டதுங்க. நிறைய ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள். A to Z எல்லா ஐட்டம் இருக்குது. நீங்கள் 1.35க்கு சரக்கு எடுக்கும்போது 35,000 ரூபா லெஸ்ஸுங்க. 1 லட்சம் ரூபாய்ங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பல்காக வேணாலும் உடனே எடுத்தாலும் 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கு 1,35,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டு 1 லட்ச ரூபா கேஷ் வாங்கிக்குவோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் கூட தீபாவளிக்குள்ளே 1.35 சரக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன டிஸ்கவுண்ட்டோ அதை பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் இந்த பல்க் டிஸ்கவுண்ட்டையும் கொடுத்துருவோம். அதே மாதிரி பாருங்கள், லெகின்ஸ் இருக்குது, பட்டியாலா இருக்குது, சுடிதார் டாப்பு, நைட்டி, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. பாருங்கள், நிறைய குவாலிட்டிகள் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், காட்டன் டாப்பு செக்குடு 49 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டுங்க. இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 35 ரூபா 38 ரூபா தாங்க வரும். இது எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் ரேட்லேருந்து மறுபடியும் டிஸ்கவுண்ட் ரேட்டுங்க. உங்களுக்கு 1,35,000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்தா போதுங்க. தீபாவளி வரைக்குங்க. இது தீபாவளி நாளைக்குன்னா இன்றைக்கி வந்தால் கூட அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கலாங்க. பூரா பாருங்கள், ஃபேன்சி மாடல் தான். ஆலியா கட்டு, நயரா கட்டு ஃபுல்லாக இருக்குதுங்க. சாம்பிள் தான் வச்சுருக்கிறோம். எல்லா குவாலிட்டியும் நிறைய இருக்குது. குடோனில் ஏகப்பட்ட சரக்கு எடுக்குங்க. வேணுங்கிற மாடல் எடுத்துகிட்டு போகலாம். நைட் ஷூட்டு, ஃப்ராக், லாங் ஃப்ராக்கு, ஷார்ட் ஃப்ராக்கு பூராமே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக லேசர், டிஜிட்டல் பிரிண்ட்டு, டிஷர்ட்டு, ஷர்ட்டு, ஜீன்ஸ் ஷர்ட்டு ஏகப்பட்ட குவாலிட்டிகள் இருக்குங்க. லோயரு எல்லா ஐட்டம் இருக்குது. டிஷர்ட்லாம் பாருங்கள், கோவிலாக இப்போ தான் சாம்பிள் தாங்க. இது எல்லாத்துலேயுமே ஒரு கட்டி சாம்பிளுக்கு தான் வச்சுருக்கோம். குடோனில் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. உங்களுக்கு நிறைய பல்கான சரக்குகள் இருக்குங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஷர்ட்டு இருக்குதுங்க. பாக்ஸ் ஷர்ட்டு, கம்பெனி பிராண்டட் ஷர்ட்டு உங்களுக்கு வந்து இதுவுமே அப்படி தான் 220 ரூபாங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 175 ரூபா 170 ரூபா தான் வரும். பல்க் ரேட்டில் நீங்கள் எடுக்கும்போது 175 170 தான் வருங்க. பாக்ஸுக்கு 4 பீஸுங்க. கலர்ஸ் அருமையாக இருக்கும். குவாலிட்டியான ஷர்ட்டுங்க.
ஒரு சைஸுக்கு 4 பீஸுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கட்டாக வந்துடும். எத்தனை சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஒரு கட்டுக்கு 4, நீங்கள் எத்தனை பீஸ் வேணால் எடுத்துக்கலாம். லிமிட்லாம் இல்லைங்க, இத்தனை தான் தருவோம்லாம் இல்லை. 4 சட்டையிலிருந்து நீங்கள் 400 சட்டை வரைக்கும் கூட எடுத்துக்கலாங்க. எல்லாமே ஹெவி குவாலிட்டி தான். இந்த மாதிரி கட்டாக வந்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு இல்லை நிறைய மாடல் வந்திருக்கு. எல்லாம் சாம்பிளில் வச்சுருக்கோம். இதே சாம்பிள் தொங்க விடணும். உனி ஷர்ட்டு எல்லா ஐட்டம் போட்டிருக்கோம். ஷர்ட்டு, டிஷர்ட்டு, லோயரு எல்லா ஐட்டம் A to Z எல்லாமே போட்டிருக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து, நீங்கள் வந்து இந்த மும்பை, கல்கத்தா, அகமதாபாத் இங்கெல்லாம் இந்த ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த 25 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அந்த பீஸ் எல்லாமே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பழைய பீஸு. என்னங்க பழைய பீஸ்லேயே 3 குவாலிட்டியாக பிரிக்கிறாங்க. நல்ல டாப் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க பழசில். செகண்ட் ஐட்டம் 50-60 விற்கிறாங்க. தேர்ட் ஐட்டம் 35-30 விற்கிறாங்க. பழைய துணி புது துணியோட ரொம்ப மோசமாக இருக்கும். அது எதுக்குமே யூஸ் ஆகாது. பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் நேரில் போய் வாங்கினாலுமே ஏமாத்திடுவாங்க. பழைய துணி இந்த விஷயம் தொடாதீங்க. புதுசாக வாங்குறவங்களும் சரி, ஆன்லைனில் வாங்கணும் அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிஓடியில் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 10% 20% அமௌண்ட் கேட்பாங்க. அதை போட்டு விட்டு உங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் வாங்குற ஆப்ஷன் இருக்கும். சிஓடி வாங்க அதுக்கு பேர் வந்துங்க. சிஓடியில் வாங்கிக்கோங்க. ஏன்னா முழு பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. 50,000 1 லட்சத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ சரக்கு வாங்கினாலும் வெளிமாநிலம், அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நீங்கள் சென்னையிலே இருக்கிறீங்க, இங்கே ஈரோடு வரணும்னா ட்ரெயினில் ஏறினீங்கன்னா 6 மணி நேரத்தில் வந்து என்னை பிடிச்சிடலாங்க. அந்த மாதிரி இந்த தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலும் பிரச்சனை இல்லைங்க. இல்லைங்க, மற்ற பகுதிகளில் வாங்கும் போது நீங்கள் வந்து சிஓடி ஆப்ஷனில் வாங்குங்க. உங்களுக்கு அது கல்கத்தா, மும்பை, அகமதாபாத்லாம் அவ்வளோ சீக்கிரம் டிக்கெட்டும் கிடைக்காது. நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10% 20% முன் அட்வான்ஸ் கொடுங்க. அப்போ தான் சிஓடியிலையும் கொடுப்பாங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா 1000 ரூபா அனுப்பிச்சி விடுங்க. மீதி சரக்கு 9,000 ரூபா உங்களுக்கு வந்த பின்னாடி அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க. அந்த மாதிரில வாங்கிக்கோங்க. நன்றிங்க. இந்த யூடியூப் சேனலை கல்கத்தா மார்க்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.